iMac கம்ப்யூட்டர் 1998 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆப்பிள் நிறுவனம் iMac என்ற புதிய கணினியை அறிமுகப்படுத்தியது. 1970களில் உருவாக்கப்பட்ட ஆப்பிள் நிறுவனம் தனிப்பட்ட கணினி சந்தையில் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்தது. 1990களின் தொடக்கத்திலிருந்து விண்டோஸ் அடிப்படையிலான கணினிகளிடம் தனது சந்தை பங்குகளை இழந்தது. விலை உயர்ந்த தயாரிப்புகள், புதுமைகள் இல்லாத வடிவமைப்புகள், குழப்பமான தயாரிப்பு வரிசைகள் ஆகியவை நிறுவனத்தின் லாபத்தையும் பெயரையும் குறைத்தன. நிறுவனர்களில் ஒருவரான ஸ்டீவ் ஜாப்ஸ் சில காரணங்களால் நிறுவனத்திலிருந்து விலகி இருந்ததும் ஆப்பிள் நிறுவனத்திற்கு பின்னடைவாக இருந்தது. இதையடுத்து ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸை திரும்ப அழைக்க முடிவு செய்தது. அவரது நெக்ஸ்ட் என்ற நிறுவனத்தை ஆப்பிள் வாங்கியதால் ஸ்டீவ் ஜாப்ஸ் மீண்டும் ஆப்பிள் நிறுவனத்துக்கு திரும்பி வந்தார். நிறுவனத்தின் தயாரிப்பு வரிசையை சீர் செய்து புதுமை மற்றும் வடிவமைப்பில் கவனம் செலுத்த தொடங்கினார் ஸ்டீவ் ஜாப்ஸ். இதன் விளைவாக உருவானதுதான் iMac. 1990களின் இறுதியில் இணையம் வேகமாக பரவிக்கொண்டிருந்தது. இதை கருத்தில் கொண்டு ஐ என்பது இன்டர்நெட்டை குறிக்கும் வகையில் பெயரிடப்பட்டது. இது ஆப்பிளின் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப புரட்சிக்கு அடிக்கோலியது. தனித்துவமான வடிவமைப்பு கொண்ட iMacல் CPU, மானிட்டர், ஸ்பீக்கர்கள் உள்ளிட்ட அனைத்தும் ஒரே அலகில் வைக்கப்பட்டு ஆல் இன் ஒன் கணினி ஆனது. இதன் வண்ணமயமான ஒளிப்புகு பிளாஸ்டிக் உடல் பகுதி வாடிக்கையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதன் கர்வ் டிசைன் மரபு வழி பெட்டி வடிவ கணினிகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்ததால் சந்தையில் பெரும் வரவேற்பை பெற்றது. இதில் USB போர்ட், பழைய ஃப்ளாப்பி டிரைவுகள் மற்றும் சீரியல் போர்ட்டுகளை நீக்கியது. இணையத்திற்கான மேக்ரோ இக்கணினியை இணையத்துடன் வேகமாக இணைக்க உதவியது. Mac OS 8 என்ற மேம்படுத்தப்பட்ட பயனர் இடைமுகம் இதில் பயன்படுத்தப்பட்டது. இணையத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டதால் இணைய உலாவல் மற்றும் இமெயில் பயன்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த iMac கணினிகள் முதல் 5 மாதங்களில் 8 லட்சம் அலகுகள் விற்பனையாயின. iMacஇன் வெற்றி ஆப்பிள் நிறுவனத்தின் நிதி நெருக்கடியை அகற்றி நிதி நிலையை மேம்படுத்தியது. iMac வெறும் கணினி அல்ல, அது ஆப்பிளுக்கு ஒரு புதிய காலத்தின் தொடக்கம். அதன் சிறப்பான வடிவமைப்பு, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆப்பிளை மீண்டும் உலகின் முன்னணி புதுமை நிறுவனங்களில் ஒன்றாக மாற்றியது.